ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு கால் பண்றாங்க. என்ன கண்ணம்மா, உன் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. காலையில இருந்து காய்ச்சலா இருக்கிறது, அதனால தான் மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருப்பேன்லம்மா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. எல்லாம் வேணாத்த, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. லட்சுமி ஏதோ ஸ்கூல்ல சண்டை போட்டான்னு பேரண்ட்ஸை வர சொல்லியிருந்தாங்களா, அங்க போக முடியலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நாளைக்கு தான் அத்தை போய் டீச்சரை மீட் பண்ணணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் கண்ணம்மா, எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி லட்சுமியா இன்னைக்கு அவனோட மகளா ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றீங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ஸ்கூல்ல நடந்த விஷயத்த பத்தி சௌந்தர்யா சொல்றாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு இப்ப கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா லட்சுமியை பத்தி மனசுல நினைக்கிறாங்க. இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேல லட்சுமி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பாவா ரொம்ப அக்கறையா இன்னைக்கு அவர் நடந்துகிட்டதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேல அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் வெண்பா பாரதிக்கு கால் பண்றாங்க. பாரதி போன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாரு. இருந்தாலும் வெண்பா திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம பாரதி இப்ப போன் அட்டன் பண்றாரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா பாரதி, ஒரு தடவை யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, நீ 1000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இனிமே உனக்கு ஒரு கும்பிடு, நீ இருக்கிற தசைக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் பாரதி அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்பா இப்ப அவங்க கையில இருக்கிற பாய்சன் பாட்டிலோட போட்டோவை பாரதிக்கு சென்ட் பண்றாங்க. பாரதி அதை பார்த்த உடனே நினைக்கிறாரு, இது ரொம்ப டேஞ்சரான பாய்சன் ஆச்சு, இது இதுக்கு இவ போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. வெண்பா அடுத்ததா வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க பாரதிக்கு. பாரதி, நீ உன்னோட முடிவை சொல்லிட்ட, இனிமே ஏன் முடிவை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட மரண வாக்கு மூலமா கூட நீ எடுத்துக்கோ, நான் இனிமே உயிரோட இருக்க போறது இல்ல, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட இந்த முடிவுக்கு யாரும் காரணம் கிடையாது, நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே உன்னோட குடும்பத்தோட நீ சந்தோஷமா இரு பாரதி அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. பாரதி அதை பாக்குறாரு. பாரதி மனசுல நினைக்கிறாரு, நீ இந்த மாதிரி எத்தனை தடவை என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருப்ப வெண்பா, இந்த தடவை அதை நான் நம்ப மாட்டேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் வெண்பா இப்போ மொபைல் எடுத்து பாக்குறாங்க. நான் அனுப்பின மெசேஜை நீ பாத்துட்ட பாரதி, இருந்தாலும் எனக்கு போன் கூட பண்ணணும்னு உனக்கு தோணல அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பாய்சன் பாட்டில் இருக்கிற பாய்சன் எடுத்து குடிச்சிடுறாங்க. வெண்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. பாரதிக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு அந்த போனை எடுக்க போறாங்க. ஆனா அது தட்டி கீழே விழுந்துருது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. வெண்பா பெட்லயே மயங்கி விழுந்துடுறாங்க. பாரதி இப்ப மனசுல நினைக்கிறாரு, ஒருவேளை வெண்பா அந்த பாய்சனை குடிச்சானா அவ உயிருக்கே ஆபத்தாயிருமே, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு இப்ப வெண்பா வீட்டுக்கு வராரு. எங்க இருக்கிற வெண்பா அப்படின்னு ரொம்ப டென்ஷனா கத்துறாரு. கடைசியா வெண்பா ரூம்ல போய் பாக்குறாரு. வெண்பா அங்க கட்டில்ல மயக்கம் போட்டு இருக்கிறாங்க. பல்ஸ் செக் பண்ணி பாக்குறாரு. கடைசியா அந்த பாய்சன் நீ குடிச்சிட்டியா வெண்பா, ஏன் இப்படி பண்ணுன, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. நான் இப்படியே விட்டுரு பாரதி, இனிமே நான் உன்கிட்ட எந்த உதவியுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. என்னை இப்படியே சாக விட்டுரு பாரதி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்றாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது வெண்பா, நான் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. வெண்பாவை தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க இருக்க டாக்டர் சொல்றாரு, நீங்க போன் பண்ணி சொன்ன உடனே நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டோம், இப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. நானும் உள்ள வந்து வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறாரு பாரதி. நீங்க வெண்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால ரொம்ப எமோஷனலா இருக்கிறீங்க, நீங்க வெளியிலே இருங்க பாரதி, நாங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போறாரு. வெண்பாவுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. நேரம் கழிச்சு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில வராரு. பாரதி அந்த டாக்டர்கிட்ட, வெண்பா இப்ப நார்மல் ஆயிட்டாளா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க, அவங்க ஸ்டொமக்ல இருக்கிற பாய்சனை நாங்க கிளியர் பண்ணிட்டோம், இருந்தாலும் முழுசா எங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அந்த பாய்சனோட எஃபெக்ட்னால வெண்பாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நானும் உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாரதியும் உள்ள போய் வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போறாரு. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா அவங்களோட அம்மா போட்டோவை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்றாங்க. டாடி எனக்காக வந்து மிஸ்டர் பேசினாரு, இனிமே என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு, நானும் டாடிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. டாடிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நான் உனக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும்லமா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் உன் பொண்ணு ஹேமா யார் கூடயும் சண்டை போட மாட்டாமா, இது ப்ராமிஸ்மா அப்படின்னு அந்த போட்டோ மேல வச்சு ப்ராமிஸ் பண்றாங்க. ஹேமா இந்த மாதிரி போட்டோ வச்சு பேசிட்டு இருக்கிறத சௌந்தர்யா அகிலன் 2 பேரும் பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், பாரதி வெண்பாவோட உயிரை காப்பாத்த போறாரா இல்லையான்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.